Hey lovers, welcome back to arhacks. So I'm very sorry எத்தனை வாட்டி தான் சாரி இருக்குன்னு தெரியல. பட் இதான் மேக்ஸிமம் கேட்கலாம் சாரியாக இருக்கும். இதுக்கப்புறம் ரெகுலர்ஸாக கண்டிப்பாக வீடியோ வருங்க. ஸோ எதுக்காக இந்த சாரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மே 30 லாஸ்ட் வீடியோவில் நம்ம மே 31 வீடியோ போட தான் சொன்னோம். ஸோ மே 31 வீடியோ போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பட் ஆனால் கடைசியில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனாங்க. சரி இந்த ஊருக்கு வந்தாச்சுன்னா ஊருக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் பார்த்தா அங்கே லைட்டு எனக்கு சுத்தமாக செட் ஆகும். லைட்டிங் எதுவுமே பெர்ஃபெக்டாக இல்லை. சரி நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோ போடலான்ட்டேன். ஊருக்கு வந்து பார்த்தா என்னோட அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான பொருள் ஒவ்வொரு இடத்துல கிடச்சி பார்த்தீங்கன்னா 7 பூனை பார்த்த வேலைன்னு நினைக்கிங்க. ஒவ்வொன்று ஒவ்வொரு இடத்துல கிடச்சி. ஸோ அதனால் நல்லா வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வீடியோ வருதுன்னு சொல்லி நம்ம டெலகிராம் சேனல் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க டெலகிராம் புதுசாக சேனல் ஆரம்பிச்சுட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்கும் அப்டேட் அதுலேயும் வரும். அண்ட் மறக்காம நம்ம வெப்சைட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை நான் ஆல்ரெடி போட்டேன் டெலகிராமில். நான் வீடியோ புதுசாக போட போகிறேன்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோக்கிட்ட ஏதாவது ஆடியோ இன்டரப்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ப்ளீஸ் கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் நார்மலாக வீடியோ எடுக்கக்கூடிய டைமில் நீங்கள் வீடியோ எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக எடுத்து அவங்க கட்டாயம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைமாக வீடியோ எடுத்தேன். ஸோ அதனால் இடையில எதுவும் ஆடியோ இன்டரப்ட் ஆனால் ப்ளீஸ் எதுனாலும் சரி நீங்கள் கமெண்ட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நான் அதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ நம்ம மெயின் டாபிக் உள்ள போகலாம். ஸோ மேக்ஸிமம் தமிழில் பார்த்துருப்பீங்க எப்படி மூவிஸாக பார்க்குறது இல்லைன்னா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க. ஸோ இதோட எந்த டேரக்டிங்குமே நம்மளால் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னு நம்ம சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி டேரக்டிங் தான் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம வெப்சைட்டில் அதை நான் ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கீழே வந்து ஒரு சின்ன நீங்கள் போஸ்டிங் டேரக்ட் போஸ்டிங்னு இருக்கும். என்னோட வெப்சைட் லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து டேரக்ட் போஸ்டிங்கை கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அந்த போஸ்ட்டில் போய் நீங்கள் டேரக்டான லிங்க் எப்படி ஓப்பன் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் அதுக்கு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ வித்தவுட் எனிவே அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இன்னொரு சொல்லியிருந்தாங்க பேக்ரவுண்டில் ஏதாவது ஆடியோ இன்டர்நெட் ஆச்சுன்னா அதை ப்ளீஸ் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் வீடியோக்குள்ள வருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறதோ இல்லை டவுன்லோட் பண்ணதோ ஃபஸ்ட் ரெண்டாக வச்சுக்கலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் அதுக்கப்புறம் வெப்சைட் போவோம். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் நேம் நான் டேரக்டாக சொல்ல முடியாதுங்க. ஸோ கீழே போஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்போட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ரிலீஸ் ஆன புது படங்கள்லேருந்து பழைய படம் வரைக்கும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கலாம், டிஸ்னி ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைம் இந்த மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்மும் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணாங்க. ஸோ மற்றனால வந்து பார்த்தீங்கன்னா மோனரேட்டிவ்ஸ் நம்ம வந்து வேறு ஏதாவது வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருக்கும். அது சேஃபாக நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனால் இதில் அவங்களே அதில் லிங்க் ஆகி தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதில் ஈஸியாக எந்த பிளாட்ஃபார்மோ அதை நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 100% சேஃபாங்க. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ். அடிக்கடி ஆட்ஸ் வருவாங்க, பாப் ஆட்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஏன்னு சொல்லுறது பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு எதாச்சும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்து பாப் ஆயிடும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போய் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு காட்டாதுங்க. பெனிஃபிட்ஸ் மறுபடியும் வரலாம். அந்த பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் டிவி லைவாக ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். புது படம் எதுனாலும் பார்த்துக்கலாம். ஹெச்டி பிரிண்ட்டும் இருக்கும், தேர்ட் பிரிண்ட்டும் இருக்கும். எப்போ ஹெச்டி பிரிண்ட் ரிலீஸ் ஆகுது தேர்ட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நான் லாகின் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. லாகின் பண்ணால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணால் இதை வைரஸ் போர்ட்டலில் போட்டு நான் செக் பண்ணி பார்த்தேங்க. 100% சேஃப் தாங்க வந்திருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை ஆட்ஸ். அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்களே VPN கொடுத்துருவாங்க. ஸோ VPN அவங்களே கொடுத்தனால உங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் இது ஒரு இந்தியா ரெடி பண்ண ஆப் தாங்க. 100% சேஃப் தான். தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நானும் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 months என் மொபைலில் வச்சுருக்கேன். அண்ட் தென் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% சேஃப் தாராளம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை நான் பர்சனலாக வர படத்தெல்லாம் கிடையாதுங்க. ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க. இப்போ ரீசனாக ரிலீஸ் ஆன மூவிஸ்ன்னு பார்ப்போம். RRR, டான், KRK, விக்ரம், KGF சாப்டர் இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் இந்த வெப்சைட்டில் தாங்க பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி நான் தேட்டர்லேயே பார்த்தேங்க. ஸோ தப்பாக தேட்டரில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கணும்னு தோணுனால தான் இந்த வெப்சைட்டில் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மைனஸ் தாங்க ஆட்ஸ் தாங்க வரும். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு மூவியை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஹெச்டின்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைம் பார்க்கறதுக்கு சும்மா ஸ்வைப் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்க்க ஓப்பன் ஆகும். மற்றபடி நீங்கள் ஸ்க்ரீனை டச்சே பண்ணிச்சுக்கோங்க. ஒரு ஆடும் ஓப்பன் ஆகும். தாராளம் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்சைட்
பேர் சொன்னாங்க. இது வரைக்கும் நான் தமிழ் ராக்கர்ஸில் எத்தனையோ யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனாலும் தமிழ் ராக்கர்ஸ் மூவிஸ் வச்சு இந்த மாதிரி நிறைய வெப்சைட் கூட எனக்கு பர்சனலாக பிடிச்ச வெப்சைட் தான் இது நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு மூவிஸ் கேட்டாங்கன்னா இதில் இருந்தாங்க அனுப்பி விடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் எந்த படமாக இருந்தாலும் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா படமுமே இருக்கும். ஒரு சில படங்கள் இல்லை. ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரீசெண்டாக தனுஷ் நடிச்ச குட்டிங்க ஒரு மூவி கேட்டேன்னா அதை போய் பார்த்தேன். அது இல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டிவியில் இருந்துச்சு. ஸோ அவனுக்கு அதை அனுப்பிவிட்டேன். ஜியோ நம்பர் வச்சு லாகின் பண்ணி யூஸ் பண்ணி போட்டு ஏன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க எப்படி ஆன்லைனில் படமாக இருக்குன்னு சொல்லி. அந்த வீடியோட லிங்க் மேலே ஐக்கானில் கொடுத்து போய் பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் வேஸாக இருக்கும். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இல்லீகல் வேஸ் தாங்க. ஸோ இதில் வேணால் நீங்கள் VPN ஆட் பிளாக்கர்ஸும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேவ் அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அது யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆட்ஸ் வராது. ஸோ அதுலேயே VPN இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காங்க. இதில் எல்லா படமுமே இருக்கும். எல்லா லாங்குவேஜ் எல்லா சேனல் எல்லாமே இருக்குங்க. மேக்ஸிமம் சொல்ல போனால் இதில் இல்லாத படம்னே இருக்காது. ஒரு சில படம் தான் இதில் மேக்ஸிமம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் ஆட்ஸ் அது மட்டும் தான் மைனஸ். இந்த வெப்சைட்டோட நேமே நான் டேரெக்டாக கொடுக்கல. கீழே நம்ம பிளாக் போஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நீங்கள் நம்ம பிளாக் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும் அதில் உடனே. அண்ட் இந்த வெப்சைட் லிங்கே நான் வைரஸ் டோட்டலில் போட்டு செக் பண்ணிட்டாங்க. அதுவும் சேஃபு தான் கருத்து. ஒரே மைனஸ் நம்மளுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும். இந்த ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஸ்கேமிங் வெப்சைட்ஸ் கொண்டு போயிடும். நீங்கள் ஆட்ஸ் தான் கிளிக் பண்ணனாலே போதுங்க. ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா பிரேவ் ப்ரௌசர் அந்த பிரேவ் ப்ரௌசரோட லிங்க்கும் கீழே கொடுக்க நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைலுக்கும் இருக்குது, பிசிக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் இந்த வெப்சைட்டும் இந்த ஆப்பையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே உங்களுக்கு சேஃபானதாக இருக்கும். அண்ட் அந்த ஆப்பும் 100% சேஃப் தான். இந்த வெப்சைட்டும் 99.9% சேஃப் தான். ஏன் அப்படின்னா இது ஆட்ஸ் தான். அதில் கூட ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கால்குலேட்டர் மாதிரி அந்த மாதிரியான ஆட்ஸு லீகலான ஆப்ஸாக இருக்கும். இதில் உள்ளது எல்லாமே இல்லீகல் ஆப்ஸ்க்கான ஆடாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த வெப்சைட் கண்டிப்பாக சேஃபுங்க. நல்லாவே டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. எனக்கு அந்த 1 வீக் ஊரில் இருக்கும்போது கூட இந்த வெப்சைட் தாங்க பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா மூவிஸும் எல்லாமே உட்காந்து பார்த்து நல்ல டைம் பாஸ் ஆச்சு. நீங்கள் டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நினச்சிங்கன்னா இதை தாராளமாக படம் பார்த்துக்கலாங்க. அது ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தாங்க. மறக்காமல் அந்த பிளாக் போஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பிளாகாத்தையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க. ஸோ நம்மளுக்காக புதுசாக டெலகிராம் சேனல் ஆரம்பிக்க அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வீடியோஸ் எல்லாமே என்னென்ன போட போகிறோங்க சொல்லி அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்ஸ் மாதிரி போடுறேன் எப்போவுமே. ஸோ அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமும் அதில் வந்துடும். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே கொடுக்கேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா அதுலேயும் நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.